வாசிங்க. கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பவுல் கலாத்தியர் எழுதின காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸ்தோத்திரம். காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது நம்முடைய தேவன் உள்ள ஒரு குணங்கள்ல ஒன்று, எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஆமே. எல்லாத்துக்கும் ஒரு காலம் குறிச்சிருக்கிறார். அந்த காலகட்டத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா பூர்ணமா என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் முன்குறித்திருக்கிறார். உங்களே என்னையும் கூட முன்குறித்து அப்படின்னாலதான் இங்க இருக்கிறோம். முன்குறித்திருக்கிறார், எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிறார். நம்ம செய்யற மாதிரி ஏதோ ஒண்ணு செய்துட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிருக்க கூடாது, அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். நான் அவசரப்பட்டு செய்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்த தேவன், முன்குறித்த தேவன். அல்லேலூயா. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்குது, காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இந்த பெர்ஃபெக்ட் டைம், பூர்ணமான நேரத்துல இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனா இயேசுவை அனுப்புவேன் என்று தேவன் எப்போ வாக்குத்தத்தம் பண்ணினார் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு இரட்சகரை தருவேன்னு சொல்லி எப்போ வாக்குத்தத்தம் பண்ணினார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே. என்ன கவனிங்க, வாசிக்க வேண்டாம். முதல் மனிதன், படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே அப்பமே சொல்லிட்டார். சர்ப்பத்தை சபிக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்றார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைவார். ஸ்திரீயின் வித்து ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவான்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டார். அதாவது இயேசு பிறந்ததற்கு ஒரு பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இயேசு பிறக்க போகிறார் சொல்லி. ஆனா உடனே நிறைவேறல. உடனே இயேசு ஆதாம் ஏவாளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அப்படி பண்ணல. ஸ்தோத்திரம். இல்லைன்னா காயின் ஆபேலை வெட்டி கொண்ட பிறகு, கொலைகாரனான பிறகு காயினை ரட்சிப்பதற்காக இயேசு உடனே வரல. இல்லைன்னா முழு உலகத்தையும் நோவா காலத்துல வெள்ளத்தினால அழித்தாரு, பாவம் பெருகி இருந்தது. அந்த காலத்துல இயேசு வரல. பின்னால தீர்க்கதரிசி எல்லாம் சொல்றாங்க இயேசு வரப்போகிறான்னு சொல்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பேர். என்ன சொல்றான்? நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல், ஒரு ராஜா வரப்போகிறார் அவர் சொல்றான். மீகா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றான், பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்றான். அப்பெல்லாம் வரல. காலம் நிறைவேறின போது இயேசு தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. காலம் நிறைவேறின போது. ஆமென். இயேசு பிறக்கும் போது அந்த கால சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷம் இருண்ட காலம். ஜனங்கள் தேவனை குறித்தோ, யூதர்கள் தேவனை குறித்தோ, தேவனுடைய வார்த்தையை குறித்தோ, தீர்க்கதரிசனமாகவோ எதையுமே கேட்கல. ஆனா அப்போ இருந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னா, ரோம பேரரசு உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்த உலகம் முழுவதையும் ரோம பேரரசு ஆண்டு கொண்டிருந்தாங்க. அப்போ ரோம பேரரசுடைய மொழி லத்தீன். ஆனா அதுக்கு முன்னால அலெக்சாண்டருடைய மொழி கிரீக் அப்போ ரொம்ப தீவிரமா ரொம்ப இருந்தது. ஒரு காமன் லாங்குவேஜ் இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் ரிலீஜியன், அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. ஒரே காலகட்டத்தில் இருந்தாங்க. ஜனங்கள் பல மொழிகள் பேசினாலும் ஆனா கிரீக் தான் அபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி எல்லா காலகட்டத்திலும் இருந்தாங்க. கிரீக்ல இன்னும் நிறைய தத்துவ மேதைகள், அரிஸ்டாட்டில், பிளூட்டோ, அப்படின்னு நிறைய தத்துவ மேதைகள் தோன்றின காலம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் மேசியா எப்போ வருவார்? நான் போன 2 வாரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூத கன்னிகைகளும் மேசியா என் வயிற்றுல பிறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலம் நிறைவேறின போது, ஆங்கிலத்தில் அருமையா இருக்குது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், பெர்ஃபெக்ட் டைம், பூரணமான நேரத்துல இயேசுவை தேவன் இந்த பூமியில அனுப்பினார். கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒன்றையும் முன்னாலையும் செய்யறது கிடையாது, பின்னாலும் செய்யறது. ஏர்லியராகவும் ஒன்று செய்ய மாட்டார், லேட்டாகவும் ஒன்று செய்ய மாட்டார். குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்லா அல்லேலூயா சொல்லுவீங்களா?
ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இந்த நன்மை இருந்தா நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு ஒரு பங்களாவில் இருக்கணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு ஒரு கார் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் தருவார். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். பல 1000 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் காலம் நிறைவேறின போது நிறைவேற்றினார். உங்களுக்கு சொன்னதையும் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போவது இல்லை. அல்லேலூயா. உனக்கு செய்வேன்னு சொன்னார்னா குறித்த நேரத்துல, ஆமென், அந்த காலம் நிறைவேறும் போது அதை நிச்சயம் செய்வார். எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு காலம் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு மரத்தை வச்சு அதை கனி கொடுக்கறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆமா, ஸ்தோத்திரம். கல்யாணம் முடிச்சா அடுத்த வருஷமே ஒன்னும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஒரு பெரிய பிரசங்கியார், இந்த வாரம் அவர் பிரசங்கத்தை கேட்டேன். அவர் சொல்றாரு, எனக்கு 56 வயசாயிட்டு ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், குழந்தைய தருவேன்னு சொல்லி. நான் தொட்டில் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் அது தொட்டிலுக்கு மேல ஒரு கட்டை போடுவாங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தொட்டில் கம்பா, அதை வாங்கி வச்சிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா தருவார்னு சொல்லி. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். விசுவாசம் இருந்தா நல்ல கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து விசுவாசிங்க. இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க நினைத்த, நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காம இருக்கலாம். நான் கூட நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், ஊழியத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்குங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய சித்தம் என்னமோ அப்படி செய்வார். சொன்னதை ஆசைய நிறைவேற்றுவார். ஆனா ஏன் விருப்பம் மாதிரி இல்லை, அவருடைய காலத்துல அதை செய்வார். அதனால தொடர்ந்து விசுவாசம் உள்ளவங்களா இருங்க, அவர் மேல பற்றுள்ளவங்களா இருக்குங்க. காலம் நிறைவேறின போது, அல்லேலூயா, நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் தேவன் குறித்த காலத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். காலம் நிறைவேறின போது ஆண்டவர் நேர்த்தியா காரியங்களை செய்வார். ஒரு பெர்ஃபெக்டா கொடுத்தார். யார கொடுத்தாராம்? தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசுவை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. எதுக்கு அனுப்பினார்? பலியாக ஒப்பு கொடுக்க அனுப்பினார். அந்த அன்பை நினைக்கணும். பண்டிகை கொண்டாடுறோம், சந்தோஷமா கொண்டாடுறோம். இயேசு ஏன் வந்தார்? இயேசு ஏன் வந்தார்? எனக்காக, உங்களுக்காக, முழு மனுக்குலத்திற்காக மரிப்பதற்காகவே வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மாதிரி ஒரு காளையோ ஒரு ஆட்டையோ ஒரு என்ன சொல்றது ஒரு புறா குஞ்சியோ பலியாக அனுப்பல. நம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஏன்னா காளையின் ரத்தமோ ஆட்டின் ரத்தமோ பாவ நிவர்த்தி செய்ய முடியாததா இருந்தது. பாவம் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படணும். அதனாலதான் இயேசுவை இந்த பூமியில அனுப்பினார். அதனாலதான் ஸ்ரீனிடத்தில் பிறந்தார். ஆமென். அதுதான் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசு பிறந்தார். ஏன்னா ஒரு பழுதற்ற குற்றமற்ற இரத்தத்தினாலே மாத்திரம் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். அப்படி மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறவங்க மாத்திரம் கரம் வைத்து நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக பலி கொடுத்தார். இயேசு எப்படி இருந்தார்? பிதாவுடைய தேவனுக்கு சமமா இருந்தார். சிங்காசனத்தில் இருந்தார். எல்லாம் அவருக்கென்றும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. ஆனா உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்த முழு மனுக்குலத்தையும் மீட்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு முன்னிலையில இயேசு பிறந்தார். நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசு இந்த உலகத்துல வந்தார், மனிதனாய் வந்தார். ஏன் மனிதனா வந்தார்? ஏன் மனிதனா வந்தார்? மாம்சத்துல ஏன் வெளிப்பட்டார்? வார்த்தை ஏன் மாம்சமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் நானும் மாம்சத்துல இருக்கும்போது பரிசுத்தமா வாழ முடியுங்க. எத்தனையோ பாவங்கள் செய்யறோம், எவ்வளவு தவறுகள் செய்யறோம், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்கு போறோம், நமக்கு கூடுமான வரைக்கும் பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா பழைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்குது பார்த்தீங்களா? இந்த பாவங்கள்லாம் ஒரு மனிதன் தொடராம வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் இயேசு நமக்கு மாதிரியாய் வந்தார். அல்லேலூயா. உங்க கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்தா
எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ளாது, கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபைக்காக கர்த்தரை துதிப்பீங்களா? அதனாலதான் வேதம் சொல்லுது, வார்த்தை மாம்சமானது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், மரிப்பதற்காக வந்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார், மனு குலத்துக்கு ஜீவனை கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு பற்றி விசுவாசத்தினால வருகிறது என்னதான் பரிசுத்தமாகுதல், முடிவு என்னது நித்திய ஜீவன். அல்லேலூயா, நம்ம அதுக்காக வாழ்றோம். ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் கரமூர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பூமியில வந்தார், சரியான நேரத்துல, தேவன் குறித்த நேரத்துல வந்தார். தேவன் தன்னிடத்துல இந்த பெஸ்ட நமக்கு கொடுத்தார். கிறிஸ்துமஸ்ங்கிறதே வாங்கிறது இல்லை, கொடுக்கிறது. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது. இயேசு வந்துட்டாருன்னா எல்லாம் வந்துடும். இருக்கிறாரா உங்க வாழ்க்கையில? உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? ஏன் வந்தார்? கால நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? 4வது வசனமா, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்ப இயேசு வந்தவுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கா? ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கா? ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்குன்னா நம்மளும் ஒரு மதவாதி மாதிரி இருக்கலாம், அதுக்காக வரல. இயேசு ஏன் வந்தாரா? அந்த வசனத்தை மடிமா போடுமா, 4வது வசனத்தை. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இதுலயும் அவருடைய அன்பை நினைக்கணும். வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நினைக்கணும், நான் பாவத்துல இருந்தேன், அசிங்கமா இருந்தேன், சேற்றுல இருந்தேன், என்ன மீட்டு கொள்வதற்கு அவருடைய குமாரனை அனுப்பினார். அவர் பலியானார். அவர் பலியானி என்ன மீட்டு கொண்டபடியினால அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நோக்கி நான் அப்பான்னு கூப்பிடுற பாக்கியத்தை கொடுத்தேன். நான் அவருடைய புத்திரனா ஆகும்படி, நீங்கள் அவருடைய மகனா ஆகும்படி, நீங்கள் அவருடைய மகளாய் ஆகும்படி தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்க அனுப்பினார். அதுதான் கிறிஸ்துமஸ். அதுக்குதான் கிறிஸ்துமஸ். நம்ம இத்தனையோ வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குதா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயம் இருக்குதா? அந்த சொல்லலாம், அந்த நிச்சயம் உங்க உள்ளத்துல இருக்குதா? அந்த உணர்வோடு கூட நம்ம வாழ்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உணர்வோடு கூட வருமா? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு, அல்லேலூயா, ஆமென், நம்மளை மீட்டு கொள்ளத்தக்கதாக அவருக்கு சொந்த ஜனமா மீட்டு கொண்டார். அதுதான் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம், பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனமாய் அவர் நம்மை மீட்டு கொண்டார். பாவத்துல இருந்த நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துல நம்ம சேர்த்து வைத்திருக்கிறார். உணர்வு உள்ளவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. பாவியா இருந்த என்ன பரிசுத்தவானாய் மாற்றினது மட்டுமல்ல, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மீட்டு கொண்டாரே, விடுதலை கொடுத்தாரே, அந்த விடுதலை நம்ம வாழ்றோமா? இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோமா? இன்னும் அந்த பாவத்துல இருக்கிறோமா? இன்னும் அசுத்தமான காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அதை நினைக்கணும். குமாரனை அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? என்ன நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கத, நியாயப்பிரமாணத்தின் கீழால உள்ள அந்த சாபத்துல இருந்து என்னை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமானாய் மாற்றும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜாய் டு தி வேர்ல்ட், ஜாய் டு தி வேர்ல்ட். சந்தோஷம், எல்லா மனிதருக்கும் மிகுந்த சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க. நீங்க இயேசு வந்த நோக்கத்தின்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா நீங்க யாரு?
வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்களை குறித்து இன்னும் நான் எதிர்பார்த்த இந்த நன்மை கிடைக்கலையே, இதனால நான் ஒரு வெட்கத்துக்குள்ள இருக்கிறேனே, அவமானத்துக்குள்ள இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, காலம் நிறைவேறின போது கரெக்டான நேரத்துல செய்யற தெய்வன் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். விசுவாசத்தோடு தொடர்ந்து இருங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்னும் நீங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, அவரை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம, உங்க வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்காம நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களையும் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான பகுதியை சொல்லி முடிக்கிறது. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இயேசு வந்துட்டார்னு கொண்டாடுறோம், என்ன ஒண்ணு நம்ம மறந்துடக்கூடாது. என்னது அது சொல்லுங்க பாப்போம். அந்த உணர்வு எப்பவும் இருக்கும். இயேசு வருவது இயேசு பிறப்பாருங்கிறது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதே போல இயேசு இந்த உலகத்துல இருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, நான் திரும்ப வருவேன், பிதாவுடைய வீட்டிலே உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன் சொல்லியிருக்கிறார். பொய்யுரையாத தேவன், வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தேவன் எப்போ வருவார்? காலம் நிறைவேறின போது வருவார். அந்த குறித்த காலத்துல நிச்சயமாய் வருவார். அந்த காலத்தை குறித்து யாருக்கு தெரியும்? பிதா ஒருவரை தவிர குமாரன் கூட அதை அறிய மாட்டார். அல்லேலூயா. அதனால அவருடைய வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் வீணா போயிடக்கூடாது. அவருடைய வருகை நாள்ல நான் காணப்படணும். ஆமென். நான் மட்டும் இல்ல, என் குடும்பம் முழுவதும் காணப்படணும். ஆமென். இயேசு எப்போ வருவாரா? 2 பேதுரு 3:9 வாசிங்க. கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. வருவேன்னு சொன்னவர் நிச்சயமாய் வரப்போகிறார். விசுவாசம் உள்ளவங்களும் ஒரு நல்ல அல்லேலூயா சொன்னாங்க. அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல ஆயத்தமா இருக்கிறோம். ஏன்னா 2 நாள் தான் இருக்குது இல்லையா? ஆயத்தமா துணி எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், நல்லது எல்லாம் செய்யுங்க. ஆனா இயேசு வரப்போகிறாரு, நித்தியத்துக்குள்ள போறோமே. இது 1 நாள் 2 நாள் தான். இந்த டெக்கரேஷன்லாம் ராத்திரி இந்த பிள்ளைகள் இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க, காலையிலேயே ஒண்ணு விழுந்து கிடக்குது. இதெல்லாம் டெம்பரரி, அநித்தியமானது தான். குடியெல்லாம் ஸ்டார் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அந்த லைட் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் கலத்தி முடிச்சு உள்ள வச்சிடுறாங்க இல்லையா? ஆனா அவர் எப்போ வருவார்னு தெரியாது. வந்து நம்மளை எடுத்துக்கொள்ள போற காலம் நித்திய காலமானது. அல்லேலூயா. அவரோடு கூட நிரந்தரமா இருக்கிற போகிற ஒரு நாட்களுக்குள்ளாக கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலையும் வருகையும் குறித்து விசுவாசிக்கிறது தான் என்னது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் மாதிரி. இது சத்தியம். நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்கிறாலும் ரட்சகரை அனுப்புவேன்னு சொன்ன தேவன் நம்முடைய குமாரனை காலம் நிறைவேறின போது அனுப்பினது போல இயேசுவும் நிச்சயமா வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விசுவாசம் இருக்கிறவங்க தான் முடிவு வரைக்கும் அவரையே பார்த்து கொண்டிருப்பார். வருவேன்னு சொல்றவர் வரப்போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸை கொண்டாடுறத விட கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லும் போது ஏன் கிறிஸ்துமஸை கொண்டாடுறேன்? இயேசு வரப்போகிறார். வருவேன், ரட்சகரை அனுப்புவேன்னு சொன்னவர் அனுப்பினார். வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல சேர்த்து கொள்ளுவேன், இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறேன், நித்திய ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன், விசுவாசியாதவர்களுக்கு நித்திய அழிவை தர நியாய தீர்க்க போகிறேன்னு சொன்னவர் நிச்சயம் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த உணர்வோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகவும், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தமாக்கவும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை ஆயத்தமாக்கவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.